இந்த மாதிரி முருகர்கிட்ட வந்து நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். நீ என்ன பண்ணுவியே, ஏது பண்ணுவியே எனக்கு தெரியாது. செப்டம்பர் மாதம் என்னோட செயினை நான் கண்டிப்பாக திருப்பியே ஆகணும்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு நானும் விட்டுட்டேன். ஓகேங்களா? அந்த வேண்டுதல் முருகர்கிட்ட வச்சு ஒரு 25 நாள் ஆயிருச்சு. நான் எப்போ கடையை ஓப்பன் பண்ணாலும் சரி, சாமி கும்பிடும்போது முருகா நான் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே என்னோட செயினை திருப்பணும், நீ தான் எனக்கு வருமானத்தை கொடுக்கணும்னு இப்படியே தான் நான் சொல்லிகிட்டே சாமி கும்பிடுவேன். டெய்லியுமே அதே மாதிரி தான் வீட்டில் கும்பிட்டாலும் சரி, கடையில் கும்பிட்டாலும் சரி, செப்டம்பர் மாதத்துக்குள்ளே என்னோட செயினை திருப்பணும்னு இப்படியே சொல்லி தான் நான் வந்து சாமி கும்பிட்டுட்டே இருந்தேன். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அதிசயம் வந்து நடந்தது. அதுக்கான காரணத்தை இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் தெரிஞ்சவங்க தான், அந்த ஃபேமிலியை வந்து எனக்கு தெரியும், எங்கள் வில்லேஜில். ஓகேங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா அர்ஜெண்ட்டாக என்கிட்ட வந்து பணம் வந்து கேட்டிருந்தாங்க. நானுமே அப்போதைக்கு என்கிட்ட இருந்தனால சரி, தெரிஞ்சவங்க வேறு, நம்ம ஊரில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்ன பின்ன யோசிக்காமல் ரொம்ப அர்ஜெண்ட்டாக கேட்டாங்க. ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது, இருந்தால் கொடுப்பான்னு சொல்லி கேட்டனால நானுமே யோசிக்காமல் கொடுத்துட்டு, பெரும்பாலும் மீன ராசிக்காரவங்கனால யாராவது இறக்கப்பட்டு கேட்டாங்கனாலே அப்படியே நாங்கள் வந்து பணம் இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருவோம், இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லிடுவோம். எனக்கு வந்து மீனராசி தான். அவங்க வந்து ரொம்ப இறக்கப்பட்டு எனக்கு அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது, கொடுப்பா, நான் 2 மாதத்தில் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டனால நானுமே 10,000 ரூபாய் பணத்தை வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா 2 மாதம் ஆணுச்சு. அதுக்கப்புறமா அவங்க தரலை, இன்னும் சம்பளம் போடல, செலவு இந்த மாதம் அதிகமாகிடுச்சா அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மாதங்கள் வந்து ஆகிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா 6 மாதம் கழிச்சு நானுமே மறந்துட்டேன். அந்த கொடுத்த அந்த ஒரு 4 மாதம் 3 மாதம் வரைக்கும் தான் ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நானுமே மறந்துட்டு இங்கே டெய்லரிங்கில் பிஸியாக இருந்தது, ஆன்லைன் கிளாஸில் பிஸியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஞாபகமே எனக்கு வந்து இல்லாமலே போயிடுச்சுன்னு வைங்களேன். சரி, அவங்க கொடுக்குறப்ப கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு அந்த நினப்பு வந்து எனக்கு சுத்தமாகவே இல்லை. அதுக்கப்புறமா முருகர்கிட்ட வந்து இந்த கடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா எனக்கு செயின் இல்லாதனால முருகர்கிட்ட வேண்டுதல் வைக்கிறேன், நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே எனக்கு தெரியாது, செப்டம்பர் மாதம் என்னோட செயினை திருப்பணும், நீ தான் வருமானத்தை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டியிருக்கேன். ஓகேங்களா? அந்த சம்பவம் எல்லாத்தையுமே இப்போ நினச்சி பார்த்து கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே முருகனுடைய திருவிளையாடல் தான் நம்மளால் சொல்ல முடியும். அவங்களுக்கு பணம் வந்து நான் எந்த டயத்தில் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 2024 வருஷத்தில் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி கொடுத்தேன். அப்போ இப்போ வந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க, இந்த வருஷம் 2025 வருது, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் டெய்லியுமே இந்த வேண்டுதலை நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன். செப்டம்பர் மாதம் என் செயினை திருப்பணும்னு வேண்டிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு தோதாவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 நாளாக இதே மெசேஜ் எனக்கு வந்துகிட்டே இருந்தது.